ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபை மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அடிப்படையாக நாம் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஜெபம். ஜெபம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு செத்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஏன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு இந்த ஜெபம் தான். ஜெபமும் வேத வாசிப்பும் தான் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பாக இருக்கிறது. ஆனால் இந்த ஜெபத்தை குறித்து தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி ஜெபம் செய்கிறோம், நமக்கு முன்னோர்கள் எப்படி ஜெபம் செய்தார்களோ அவர்களை பார்த்தே நம்ம பின்பற்றி வருகிறோம். அல்லது ஊழியக்காரங்க எப்படி ஜெபம் செய்கிறாங்களோ அதையே நம்ம பின்பற்றி வருகிறோம். ஆனால் வேதத்தின்படி நாம் ஜெபிக்க பழகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம கடந்த வாரத்தில் ஜெபத்தை குறித்து நம்ம 2 காரியங்கள் பார்த்தோம். நம்ம அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய பூரண சித்தம் உண்டு, அதை அறிந்து நமக்கு அதற்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சித்தத்தின்படி ஜெபித்தால் ஆண்டவர் ஒருவேளை அனுமதி சித்தத்தின்படி நமக்கு பதில் கொடுப்பார். அதனுடைய விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும். இரண்டாவது நம்முடைய ஜெபம் ஆண்டவரை மையமாக கொண்டு இருக்க வேண்டுமே தவிர சாத்தானை மையமாக கொண்டு இருக்கக்கூடாது. ஜெபத்தில் ஒரே பிசாசை குற்றம் சாட்டி கொண்டு அதை கட்டி கொண்டு சபித்து கொண்டு அப்படின்னு நம்முடைய ஜெபம் இருக்கக்கூடாது. ஆண்டவரை மட்டுமே மையமாக கொண்டு இருக்க வேண்டும். இந்த வேதத்தில் ஆதி திருச்சபை எப்படி உருவானது அப்படின்னா அது ஜெபத்தினால தான் உருவானது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இன்னைக்கு வாசிக்க கேட்கும்போது அதில் அவங்களுடைய அந்நியோனிய ஐக்கியத்தினால ஜெபத்தினால அதில் தரித்திருந்தார்கள். அதன் விளைவாகத்தான் அந்த ஆதி திருச்சபை பிறந்தது. அதே மாதிரி அந்த திருச்சபை வளர்ந்ததும் இந்த ஜெபத்தினால தான் வளர்ந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. எப்போ போகிறாங்க அப்படின்னா ஜெப வேலையாகிய அந்த இடத்துல ஜெப வேலையில் போகிறாங்க. இன்னும் நம்ம பார்த்தோன்னா அநேக நேரத்தில் துன்பப்படுறாங்க. இந்த சீசர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அந்நேரமும் என்ன செய்கிறாங்க, இவங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறத பார்க்குறோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் இது இருக்குது. அடுத்து ஒரு சின்ன பிரச்சனை வருது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த காரியத்தை பாருங்கள், சீசர்கள் எல்லாம் சில ஆட்களை நியமிக்கிறாங்க நிர்வாகத்துக்கு. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா நாங்கள் ஜெபிக்கிறதுலையும் வேத வசனத்தை போதிக்கிறதுலையும் தரித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு முறை பேதுருவை சிறையில் அடைச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் சபையார் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, ஜெபம் செய்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம். ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா இவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஊழியக்காரங்கெல்லாம் வழக்கமாக ஜெபம் பண்ணுற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல லீதியாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை சந்தித்து அவளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறத பார்க்குறோம். இப்படி நம்ம திருச்சபையானது ஜெபத்திலே வளர்ந்தது. ஒருவேளை இந்த திருச்சபை ஆரம்பத்தில் எப்படி பிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெபத்தினால தான் பிறந்திருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இவ்வளோ வருஷம் இந்த ஆலயம் நினைத்து இந்த திருச்சபை நிலைத்திருக்குது அப்படின்னா நம்முடைய ஒவ்வொருவருடைய ஜெபத்தினால தான் நிலைத்திருக்கிறது. அப்போ ஜெபம் நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி திருச்சபையிலையும் சரி ஜெபம் ரொம்ப முக்கியமானது. நமக்கு உயிர் ஒரு ஜீவன் உள்ளது என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த ஜெபம் எப்படி சரியான முறையில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ கிறிஸ்தவ வட்டாரத்தில் பார்க்கும்போது நிறைய பிரிவினர்கள் இருக்காங்க. அதில் ஒரு
பிரிவினர் என்ன செய்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி இருக்கிற ஒரு குழுவினர், இயேசு மட்டும்தான் அப்படின்னு ஒரு குழுவினர் இருக்காங்க. இன்னொரு குழுவினர் எப்படி இருக்காங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான், ஆவியானவர் ஆவியானவர் அவரை மேன்மைப்படுத்தி சொல்லுகிற சில குழுவினர்கள் இருக்காங்க. ஆனால் இதில் யார் மறக்கப்படுறா அப்படின்னா பிதாவானவர் என்ன செய்கிறாரு, மறக்கப்படுகிறார். கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒரு குரூப்பு இயேசு கிறிஸ்துன்னு முன்னிலைப்படுத்துகிறாங்க, இன்னொரு குழுவினர் எப்படி செய்கிறாங்க, ஆவியானவரை முன்னிலைப்படுத்துகிறாங்க. ஆனால் பரம பிதா நம்முடைய பிதாவானவர் என்ன செய்கிறாரு, மறக்கடிக்கப்படுகிறார். அதை ஜெபத்திலையும் சரி நிறைய காரியத்தில் மறக்கடிக்கப்படுகிறார். நம்ம மனம் திரும்புதலே என்ன சொல்கிறாங்கன்னா இயேசு கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறது நல்லதாக இருந்தாலும் உண்மையான மனம் திரும்புதல் நம்ம யாருக்கிட்ட வரணும், பிதாவாகிய தேவனிடத்தில் சேரணும், அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. இது ஜெபத்திலேயும் பிதாவானவரை நம்ம மறந்துடுறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஜெபிக்கும் போது அநேக பெரிய பெரிய ஊழியக்காரங்களும் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா இயேசுவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சின்ன கிளாஸில் நம்ம எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ்ன்னு படிக்கும்போது இதை ஆரம்பிக்கலாம். ஆனால் நம்ம வளர்ச்சி அடையும் போது நம்முடைய ஜெபத்தை என்ன செய்யணும், மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். மத்தேயு 6ஆவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து பேசும்போது யாரை நோக்கி ஜெபிக்கணும் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, சொல்லி கொடுக்குறாரு. மத்தேயு 6ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தில் நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். கதவை பூட்டி யாரிடத்தில் ஜெபம் பண்ணணும், அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அடுத்து 6ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்தில் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்போ கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும். நம்ம ஜெபம் செய்கிறதுக்கு முன்னாடியே அவர் இன்னது என்று தேவை என்று அறிந்திருக்கிறார். அடுத்து 9ஆவது வசனத்தில் நமக்கு தெரியும் எப்படி ஜெபம் பண்ணணுங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறத பார்க்கணும். அப்போ நம்ம யாரை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும், பிதாவானவரை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும். இப்போ நம்ம ஜெபத்தையே ஒன்று எடுத்து பார்ப்போமே. நம்ம ஏசப்பா இதை தாங்க, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கடைசியில் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆரம்பிக்கிறது இயேசு கிட்ட ஆரம்பிக்கும், முடிக்கிறது எப்படி முடிக்கிறோம், பிதாவின் இடத்துல. இது சரியான முறையா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டும். நம்ம பிதாவிடத்தில் ஜெபித்து கடைசியில் பிதாவின் இடத்துல முடிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினில். இதை இயேசு கிறிஸ்துவே இதை குறித்து சொல்றத பார்க்குறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆவது அதிகாரம் 23ஆவது வசனத்தில் அந்நாளிலே அப்படின்னு அவர் சொல்றார். அந்நாளிலே அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறின அந்த நாட்களிலே. நீங்கள் பைபிளில் வேணால் நீங்கள் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறின பின்பு நடந்தது அதுக்கடுத்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஊழியக்காரங்க திருச்சபை மக்கள் இயேசுவை நோக்கி ஜெபித்ததா இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பிதாவை நோக்கி ஜெபிக்கிறத பார்க்குறோம். இப்போ அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு தருவார். அப்போ என்கிட்ட கேட்க மாட்டீங்க, என் நாமத்தினாலே என்னுடைய பெயரில் என்ன செய்வீங்க, கேட்பீங்க அப்படிங்கிறத
இயேசு கிறிஸ்து சொல்கிறத பார்க்குறோம். 24வது வசனத்தில், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிறார். அப்போ அவர் போன பிறகு என் நாமத்தினாலே யார்கிட்ட கேட்பீங்க? பிதாவின் இடத்துல கேட்பீங்க அப்படிங்கிறத சொல்கிறார். 26வது வசனத்தில் அதே மாதிரி, அந்நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்போ நம்மளுடைய ஜெபம் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இருக்கும்போது இயேசு கிறிஸ்துட்ட அவங்க எல்லாம் கேட்டாங்க. சீசர்கள் தங்களுடைய காரியங்களை எல்லாம் கேட்டாங்க, அவர் செய்தார். இப்போ அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நாள் வரும்போது நீங்கள் என்கிட்ட கேட்க மாட்டீங்க, என் நாமத்தினாலே பிதாவின் இடத்துல கேட்பீங்க அப்படிங்கிறத சொல்றத பார்க்கலாம். இன்னும் 20வது அதிகாரம், இதில் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்த பின்பு ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறதா பார்க்கணும். யோவான் 20வது அதிகாரம் 17வது வசனத்தில் இயேசு மரியாதை பார்க்குறாரு. உயிர் தெளிந்த பின்பு பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, ஒரு சமநிலைப்படுத்துறத பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, என் தேவனிடத்திற்கும் உங்கள் சகோதரிடத்தில் போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு. முன்னாடி நீங்கள் இதில் பார்க்கும்போது, உயிர் தெழுதற்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது என் பிதா என் தந்தை அப்படின்னு சொல்றத பார்க்கணும். ஆனால் இங்கே என்னுடைய பிதா உங்களுடைய பிதா, என் தேவன் உங்கள் தேவன் அப்படி சொல்றத பார்க்கணும். அதாவது புதிய பரிமாணம் அதில் வர்றத பார்க்கணும். இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும்போது பிதாவை நோக்கி நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், நமக்கு ஆவியானவரை கொடுக்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது இயேசு கிறிஸ்து தான் கொடுக்குறாரு. ஏன்னா யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் எல்லாத்தையும் கொடுக்கும்போது, நான் இந்த தண்ணீரினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னாடி வருகிறவர் ஆவியினால அக்கினியினாலும் ஆவியினாலும் உங்களை அபிஷேகிப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் தான் கொடுக்காரு அப்படின்னா நம்ம அவர் கொடுக்கிறதா இருந்தாலும் நம்ம கேட்கறது பிதாவின் இடத்துல தான் நம்ம கேட்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், 11:13. பொல்லாதவர்களாகி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்திருக்கிற அறிந்திருக்கிற போது பரம பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இப்போ நம்ம பிதாவின் இடத்துல நம்ம வேண்டிக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னபடி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு சீசர்கள் எல்லாம் ஊழியம் செஞ்சாங்க, அப்போஸ்தலர்கள் ஊழியம் செஞ்சாங்க. அந்த ஊழியத்தில் அவங்க ஜெபிக்கிற போது நேரடியாக இயேசுக்கிட்ட ஜெபித்த மாதிரி பைபிளில் இல்லை. அப்படிதான் ஆரம்பத்தில் அவங்க துன்புறுத்தப்பட்டாங்க. அந்நேரம் எப்படி ஜெபிச்சாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் ஏதொரு நாள் அவங்க துன்புறுத்தப்படுறாங்க. 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி என்ன செய்கிறாங்க? சத்தம் விடுறாங்க. என்ன சொல்றாங்க? கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார். பிதாவை நோக்கி ஜெபம் செய்கிறத பார்க்கலாம். இன்னும் நம்ம நிறைய இது பார்க்கலாம். எபேசியர் 3:15 நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு பவுல் என்ன சொல்றாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு.
அடுத்து நம்ம பிதாவானவர் ரோமர் 8:15 நம்ம திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றீர்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நம்ம ஜெபத்தில் நுழையும் போது இந்த சிந்தை நமக்கு வேணும். பிதாவை நோக்கி ஜெபிக்கிறோம். பிதாவினுடைய வலது பார்சத்தில் யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் துணையோடு நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆசாரியராக இருக்கிறார் என்பதில் சந்தேகங்களை. நமக்காக மன்றாடுகிறவர், அதான் நம்ம அடிக்கடி சொல்லுகிற வசனம், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். திருத்துவத்தை நம்ம விசுவாசிக்கிற கூட்டம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இது ஜெபத்தில் இந்த மூணையுமே நம்ம நினைவு கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, இப்போ ஒரு கேள்வி நமக்குள்ள எழுப்பலாம். அப்போ இயேசுவை நோக்கி நான் ஜெபிக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். இயேசுவை குறித்து நம்ம ஜெபிக்கிறதுல தவறு கிடையாது, தப்புன்னு நான் சொல்லலை, தவறு கிடையாது. அதை நான் ஏற்கனவே சொன்னபடி நம்ம கிறிஸ்தவத்தில் வளரணும் அப்படின்னா இதை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சின்ன பிள்ளைகள்கிட்ட அதை சொல்லலாம், இயேசுவே எனக்கு நல்ல சுகத்தை தாரும் அப்படின்னு இயேசுக்கிட்ட அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல தவறு கிடையாது. புதுசாக யாராவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஜெபிக்க அப்படி கற்றுக்கொள்வதில் தவறு இல்லை. ஆனால் நம்ம ரொம்ப வருஷமாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். இந்த முதிர்ச்சி நிலைக்கு நம்ம வரணும். 2 இடத்துல இயேசுகிட்ட பேசுகிறத பார்க்குறோம். ஒன்று ஸ்தேவான் அந்த அடிபட்டு காயத்தோடு இருக்கும்போது வானத்தை பார்க்குறாரு. வானத்தை பார்க்கும்போது வானம் திறக்கப்படுது. அந்த இடத்துல பிதாவானவர் இருக்கிறாரு, அவர் பக்கத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நேரடியாக பார்த்தனால அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதை பார்க்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 7வது அதிகாரம் கடைசி வசனத்தில், அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்ததாயிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் பார்க்கும்போது இது இயேசு கிறிஸ்துட்ட நேரில் பார்த்தனால இந்த காரியத்தை சொல்கிறத பார்க்குறோம். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த வெளிப்படுத்த பரலோகத்தில் உள்ள தரிசனத்தின் மூலமாக யோவான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும் அப்படின்னு கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனத்தில், ஆமீன் கர்த்தராகிய இயேசுவே வாரும். இந்த 2 இடத்துல தான் இயேசு கிறிஸ்துவிக்கிட்ட ஜெபம் விண்ணப்பம் பண்ணுறதா இருக்குது. அப்போ நம்ம ஒருவேளை இது ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இத்தனை வருஷமாக நம்ம பழகிருப்போம். இதை மாற்றுறது ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? பழகிக்கொள்ள வேண்டும். மூவருமே சமம்தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான 3 பேருமே சமம்தான். ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு பக்குவத்தை ஏற்படுத்துகிறத பார்க்கணும். அந்த வசனம் என்னன்னா, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 24வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:24, அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவும் ஆகிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அவர் எல்லாத்தையும் யார்கிட்ட ஒப்பு கொடுப்பார்? பிதாவினத்தில் ஒப்பு கொடுப்பார். சகலமும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கும்போது தேவனே சகலமும்
28வது வசனத்தில் சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தனக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். எல்லாமே அவர்கிட்ட இருக்கு, எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்த பிறகு பிதாவுக்கு என்ன செஞ்சிருப்பார்? கீழ்ப்பட்டு இருப்பார். அப்போ நம்ம ஜெபத்தில் பிதாவானவரை மறந்து விட கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இரண்டாவது நம்ம ஜெபத்தில் கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னா, நம்ம ஜெபத்தில் நம்ம தான் ஜெபிக்கணும். மற்றவங்களை நடுவர்களை நம்ம நாடி தேடி அலையக்கூடாது. ஏதாவது பிரச்சனைனா நிறைய பேர் என்ன செய்வாங்க, நிறைய இடத்துல போய் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி போவாங்க. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் தான் 2 பிரிவினர் இருந்தாங்க. ஒன்று ஆசாரியர், இல்லைன்னு ஆசாரியர் இல்லாதவர். இவங்க தங்களுடைய ஜெபத்தை ஆசாரியர்கிட்ட சொல்லுவாங்க, ஆசாரியர் அந்த ஜெபத்தை எடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க. இப்படி ஒரு நடுவில் ஒருத்தர் இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அந்த நடுவில் உள்ளவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நீக்கப்பட்டது. நம்மளே நேரடியாக பிதாவின் இடத்துல பேசுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ள சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களுமாய் இருக்கிறீர்கள். அப்போ நம்மளும் என்னதான் ஆசாரியர்கள், நீங்கள் நம்ம எல்லாருமே சமம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறது. இதை பற்றி இன்னொரு இடத்துலையும் மறுபடியும் அதே காரியத்தை பற்றி சொல்கிறத பார்க்குறோம். 5வது வசனத்தில் நம்ம ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டது. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் ஒருத்தங்க இருந்தாங்க, அவர் தான் பிதாவினிடத்தில் பேசுகிறவராக இருந்தாங்க. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளும் ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால் நம்மளே நேரடியாக பிதாவின் இடத்துல பேசுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, பெந்தேகோஸ்தே நாளில் நடந்துச்சு. பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அப்போ பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் என்னென்ன சொல்கிறாருன்னா, வாலிபர் மேலும் மூப்பர் மேலும், குமாரர் மேலும் குமாரத்திகள் மேலும், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும், இப்படி ஒரு பிரிவினை கிடையாது. இவங்க தான் அப்படின்னு பிரிவினை கிடையாது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும். அப்போ நம்ம நேரடியாக பிதாவின் இடத்துல நம்ம ஜெபம் செய்கிற ஒரு ஸ்லாக்கியம் பெறுறோம். இன்னொன்று நம்ம பார்க்குறோன்னா, இந்த மாம்சமான யாவரும் மேலும் அப்படிங்கும்போது எந்த பிரிவினையும் கிடையாது. இதுதான் மார்ட்டின் லூதர் இந்த இதை ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர்றாரு. அந்த இடையில நடுவர்களாக யாரும் இருக்கிறவங்க அநேக தவறு செஞ்சாங்க, அதை எதிர்த்து ஒரு முறியடித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி கிறிஸ்தவ விசுவாசிகள் நம்ம எல்லாருமே இதை அறிந்து கொள்ளணும். நம்ம எல்லாருமே ஆசாரிய கூட்டம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இதோட அவர் நிப்பாட்டலை. 8வது வசனத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இந்த இதில் எவனுங்கிற
வார்த்தை வந்து முக்கியமானது. கேட்குற குறிப்பிட்ட ஆள் மட்டும் இல்லை, கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன வசனம், இந்த 11வது வசனத்தில், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு கொடுக்கிற போது பிதாவானவர்கள் நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னாலே அவர்கிட்ட நம்ம நேரடியாக கேட்குற ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை சொன்னி. அதனால் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அங்கேயும் அலைய வேண்டியதில்லை, நம்ம பிதாவின் இடத்துல நேரடியாக கேட்போம். இன்னொன்று, நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படிங்கிற நிலைமையும் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு உதவி செய்ய 2 பேர் இருக்காங்க. யோவான் 14:16 வந்து இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த இடத்த விட்டு பிதாவின் இடத்துல போகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் காரணம் சொல்கிறாரு. நான் வந்து மற்றொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் அப்படிங்கிறாரு. இப்போ மற்றொரு தேற்றவாளன் அப்படின்னு சொன்னால், முதல் தேற்றவாளன் யார்? இயேசு கிறிஸ்து. 2வது தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர். இப்போ 2 தேற்றவாளன் நமக்கு இருக்கிறாங்க. இருக்கும்போது 3வது ஆளை நம்ம எதுக்கு தேடணும்? அவன் தேவன் கொடுக்குற பெரிய ஈவு இவங்க 2 பேரும். சரி, இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரோமர் 8வது அதிகாரம் 34வது வசனத்தில், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே இழந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ரோமர் 8:34. அப்போ கிறிஸ்து வந்து வலது பரிசத்திலிருந்து நமக்காக என்ன செய்கிறாரு? வேண்டுதல் செய்கிறார். அவருடைய ஒரே குமாரன் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சரி, 2வது தேற்றவாளன் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, 26வது வசனத்தில், ரோமர் 8:26, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டி கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ நமக்காக யார் எத்தனை பேர் வேண்டுதல் செய்கிறாங்க? குமாரன் வேண்டுதல் செய்கிறாரு, ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். 2 பேர் பண்ணுறாங்க. 3வது ஆளை நம்ம தேடணுமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ வந்து நமக்கு 2 தேற்றவாளன் இருக்காரு. ஒருத்தர் பிதா கிட்ட இருக்கிறாரு, இன்னொன்று நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவராக இருக்கிறார். நம்ம ரோமன் கத்தோலிக்கர் ஆர்சி அவங்க அந்த திருச்சபையை பார்த்தா, அவங்க வந்து மரியாள் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இயேசுவை பெற்றெடுத்தனால மரியாளை வணங்குகிறவர்களாக இருக்கிறாங்க. மரியாளை நடுவராக வச்சு வணங்குறாங்க. ஆனால் நம்ம சீர்திருத்த திருச்சபையினர் என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளே இயேசுக்கிட்ட கொண்டு வர்றாங்க. நம்ம வந்து இயேசுவை குறித்து சொல்லி இயேசுவை வந்து அறிமுகப்படுத்தி நம்மளை இயேசுவை அண்டை கொண்டு வர்றாங்க. நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா, ஊழியக்காரங்களை என்ன செய்கிறோம்? வணங்குகிறவர்களாக அவங்களை நடுவராக வச்சு நம்ம இருக்கிறோம். அந்த மாற்றங்கள் மாற வேண்டும். ஆர்சி திருச்சபையினரும் வேதத்துக்கு திரும்ப வேண்டும், சீர்திருத்த திருச்சபையினரும் வேதத்துக்கு திரும்ப வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன பிரச்சனைனா, நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். எனக்குரிய பிரச்சனை, என்னைய விட அக்கறை உள்ளவங்க வந்து வேற யாரும் இருக்க முடியாது. எனக்குரிய பிரச்சனையை வந்து இன்னொருத்தட்ட சொன்னால் என்னைய விட கஷ்டப்படுறது அவராக இருக்க முடியாதுல்ல. நம்ம தான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். யோவான் 5:13 ஒருவன் துன்பப்பட்டால் அவன் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி அதிலேயே நீங்கள் பார்க்கும்போது ஒருத்தனுக்கு வியாதி வந்துச்சு, நோய்படுறான். அப்போ வந்து அவனுக்கு வந்து விசுவாசம் வந்து ஏதோ கொஞ்சம் குறையுது. ஜெபம் பண்ணுறான், விசுவாசத்தில் கொஞ்சம் குறையுது. உடனே என்ன செய்யணும்? சபையில் உள்ள மூப்பரை வரவழைக்கணும். யாக்கோபு 5வது அதிகாரம், அது சபைகளில் உள்ள மூப்பர்களை வர வைக்கணும்.
இந்த மூப்பர்கள் அப்படின்னு பன்மையில் இருக்கு. யாரோ ஒரு ஆள் என்ன செய்யக்கூடாது, வர வைக்கக்கூடாது. சபையில் மூப்பர்கள் இருக்கிறாங்க, குருவானவர் இருக்காங்க. இவங்களை என்ன செய்யணும், வர வச்சு அவங்கள என்ன செய்யணும், ஜெபம் பண்ண செய்யணும். இதில் ஒரு சந்தேகம் இருக்கலாம். மூப்பரில் வந்து இந்த குணமாக்குகிற வரம் இல்லை, அதனால நான் அவங்கள கூப்பிட மாட்டேன், குணமாக்குகிற வரம் உள்ளவங்களை கூப்பிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படி பைபிளில் இல்லை. நம்ம ஒருத்தன் துன்பப்பட்டால் அவன் ஜெபிக்க வேண்டும். வியாதிப்பட்ட கஷ்டப்படுற விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தால் மூப்பர்களை வரவழைத்து ஜெபிக்க வேண்டும். அப்போ என்ன சொல்றதுன்னா, மூப்பர்கள் அவங்க என்ன செய்யணும்னா 14வது வசனத்தில் எண்ணெய் பூசி ஜெபம் செய்ய வேண்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இப்போ இந்த வரம்புக்குள்ளே தான் நம்ம இருக்கணும். திருச்சபையோடு நம்ம ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து 15வது வசனத்தில் நம் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்ய வேண்டும். இப்படி ஐக்கியமாக இருந்து தேவனிடத்தில் சேர்கிற நம்ம ஸ்லாக்கியத்தை பெற வேண்டும். அப்போ நமக்கு பிரச்சனைனா நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். அதுக்கு முன்னாடி நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும். நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து சரி செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம்தான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. இதுதான் முறை. இந்த முறையை மாற்றி நம்ம என்ன செய்கிறோன்னா, கஷ்டப்படாமல் சில குறுக்கு வழியில் மக்கள் செய்கிறாங்க. என்னன்னா, அநேக திருச்சபையில் கிறிஸ்தவ வட்டாரத்தில் நடக்கிறத சொல்கிறேன். இது ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் இடரலாக கூட இருக்கலாம். என்ன செய்கிறாங்கன்னா, ஜெப எண்ணெய், இதில் என்ன போட்டிருக்குன்னா, எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும். என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு எண்ணெயை மீதி ஜெபம் பண்ணி அதை என்ன செய்கிறாங்க, பூசுறதா ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு எண்ணெயை எடுத்து அது எத்தனை நாள் ஜெபிச்சாலுமே அந்த எண்ணெய் எண்ணெயாக தான் இருக்கும். அதை புனிதப்படுத்த பரிசுத்தப்படுத்த முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணெய் பூசி ஜெபம் செய்யும். ஒருவேளை புதுசாக ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அவருக்கு விசுவாசம் இல்லை, விசுவாசத்தை தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலை செய்யலாம். ஆனால் இதுவே நம்ம ஒரு கடமையாக ஒரு வழக்கமாக வைத்திருக்கக்கூடாது. இன்னொன்று என்ன நடக்குன்னா, ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்ட துணி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கைக்குட்டை அந்த கர்ச்சீஃபால் என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணி கொடுத்து இதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படி பைபிளில் எங்கேயுமே இல்லை. என்ன நடந்துச்சுன்னா, பவுல் போகும்போது அவருடைய ஆடையெல்லாம் தொடுறாங்க. அந்நேரம் என்ன ஆகுது, அது சுகமாகிறத பார்க்கணும். பெதஸ்தா அந்த இடத்துல அந்த குலாவத்தை பற்றி பைபிளில் போட்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு தூதன் கலக்கணுன்னே அது அங்கே போய் அங்கே போய் இறங்குனா நோய் குணமாகும்னு பைபிளில் போட்டிருக்கு. இது யூதர்களின் அவங்களுடைய ஒரு நம்பிக்கையாகத்தான் இருந்துச்சு. பைபிளில் அதுக்கு முன்னாடி அந்த இதை பற்றி எங்கேயுமே இல்லை. இன்னொன்று என்னென்னா, தூதன் எப்பயாவது வருவான் அப்படிங்கிறது போட்டிருக்கு. நம்முடைய ஆண்டவர் ஒழுங்கின் தேவனானவர். எப்பயாவது எல்லா காரியமும் ஒழுங்கும் கிரமமாக செய்கிற கர்த்தர் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த தண்ணி புனிதப்பட்ட தண்ணி அப்படிங்கிறது கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு பொருளை நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒரு பொருளுக்கு நம்ம ஜெபித்து அந்த வல்லமையை செலுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா இது நமக்கு சிலை வணக்கத்திற்கு நம்மளை கொண்டு செல்லும். அதனால் நடுவர்களை, இந்த மாதிரி பொருட்கள், இடங்கள், மனிதர்களை நம்ம நடுவராக வைத்து கொள்ளக்கூடாது. நம்ம நேரடியாக தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்காக ஜெபிக்க குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். 2 தேற்றவாளன் இருக்கும்போது நம்ம மற்ற நபர்களை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஜெபத்தில் 2
காரியத்தை குறித்து நம்ம தியானித்தோம். ஜெபத்தில் நம்ம பிதாவானவரை மறந்து விடக்கூடாது. பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது நம்ம அதில் உடனே நம்ம மாற்ற முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம், நம்ம நடுவர்களை தேடி, இடப்பட்ட நபர்களை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே நேரடியாக தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் சபை மூப்பர்கள் மூலமாக நம்முடைய வியாதி நேரத்தில், பலவீன நேரத்தில் அதை பலப்படுத்தலாம். இதுக்காக மற்ற ஊழியங்களை கூப்பிட்டு ஜெபிக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. அதை மட்டும் சார்ந்து சிலவர் இருப்பாங்க. அந்த ஊழியத்தில் காரங்கள் ஜெபித்தா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடாது. நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவைகளாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே.